Hello friends, welcome to Meha's Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நிறைய விதமா இத செய்வாங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சிரலாம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு panல வந்துட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறணும். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம். பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி விட்டு தக்காளி வந்து ஒரு நல்ல குழைவாக வந்துட்டு வேகணும். ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி விட்டுருங்க. இப்போ 8 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துட்டு தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் சில்லி பவுடர் கூட போடல, ஏன்னா பச்சை மிளகாயோட காரமே வந்து இதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சாதமும் வடித்த சாதம் சூடாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒயிட் ரைஸை வந்து இந்த தொக்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் பச்சரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு, டின்னருக்கு கூட வந்துட்டு சாப்பிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.